வெளியேறி அண்டை மாநிலத்தில் மறைந்து வாழ்ந்ததாக குறிப்பிட்ட அவர் மனசாட்சி உறுத்தியதால் இந்த உண்மைகளை தற்போது வெளிப்படுத்துவதாக கூறியுள்ளார். கடந்த 11ஆம் தேதி அவர் பெல்தங்கடி நீதிமன்றத்திலும் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தார். தற்போது சமீபத்தில் தோண்டி எடுக்கப்பட்ட உடல்களின் புகைப்படங்களையும் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் சில பெண்களின் எலும்புகள் என சிலவற்றையும் போலீசாரிடம் அவர் சமர்ப்பித்திருக்கிறார். தர்மஸ்தலா கோவிலை சுற்றி பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டிருப்பது உண்மையா? அதற்கு யார் காரணம்? அந்த பெண்களுக்கு நேர்ந்தது என்ன என்பது பலருக்கும் விடை தெரியாத கேள்விகளாக இருக்கிறது. அப்போதுதான் மற்றொரு புகார் இந்த வழக்கை விஸ்வரூபம் எடுக்க வைத்தது. 2003ஆம் ஆண்டு தன்னுடைய மகள் தர்மஸ்தலாவில் காணாமல் போனதாக கடந்த 15ஆம் தேதி பெண் ஒருவர் தட்சிண கன்னடாவின் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் கொடுத்தார். அதன் பின்னர் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. இந்த சம்பவத்தில் எத்தனை பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார்கள் என்பதை கண்டறிய அந்த பகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக காணாமல் போன பெண்களின் பட்டியலை சேகரிக்க தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில்தான் தர்மஸ்தலா கிராமத்தின் நேத்ராவதி ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடத்தில் சிறப்பு புலனாய்வு குழு ஆய்வுகளை நடத்தி வருகிறது. இதன் அடுத்த கட்டமாகத்தான் ஆற்றங்கரையில் புதைக்கப்பட்ட உடல்களை தோண்டும் பணியை கர்நாடக காவல்துறை தற்போது தொடங்கியுள்ளது. தர்மஸ்தலா குளத்தை தவிர்த்து நேத்ராவதி ஆற்றுக்கு அருகிலுள்ள ஒரு காட்டில் 13 இடங்களில் உடல்களை தோண்டி எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. அவை முழுவதுமே வீடியோவாக பதிவு செய்யப்படுகிறது. வழக்கின் சாட்சியாக இருக்கும் முன்னாள் ஊழியரையும் நேரில் அழைத்து வந்து உடல்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் அடையாளம் காண்பிக்கப்பட்டுள்ளது. நேத்ராவதி ஆற்றங்கரையில் மனித எலும்புகள் கைப்பற்றப்பட்டால் கர்நாடகாவில் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பான பேசுபொருளாகவே மாறும். இந்த சம்பவத்தின் குற்ற பின்னணி குறித்தும் அதில் தொடர்புடைய நபர்கள் பற்றிய விசாரணையும் தீவிரமாக மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி அந்த தூய்மை பணியாளர் சொல்லிய முதல் இடத்தில் தோண்டப்பட்டிருக்கிறது. அந்த தோண்டப்பட்ட இடத்தில் எந்த ஒரு எலும்புக்கூடுகளும் கைப்பற்றப்படவில்லை. 8 அடிக்கு மேல் தோண்டப்பட்டும் கூட எலும்புக்கூடு எதுவும் கைப்பற்றப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இனி அடுத்ததாக மற்ற இடங்களை தோண்டும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. Subscribe to One India and never miss an update. தர்மஸ்தலா கோவிலில் 100க்கும் மேற்பட்ட பெண்களின் சடலங்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் உடல்களை தோண்டி எடுக்கும் பணி தொடங்கியுள்ளது. தர்மஸ்தலாவில் கடந்த திங்கட்கிழமை புகார் கொடுத்தவர் அடையாளம் காட்டியதன் அடிப்படையில் சடலங்கள் புதைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்ட இடங்களை தோண்டும் பணியை ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நேற்று தொடங்கியுள்ளது. தர்மஸ்தலாவில் நூற்றுக்கணக்கான சடலங்கள் புதைக்கப்பட்டதாக முன்னாள் தூய்மை பணியாளர் கொடுத்த புகார் மாநிலத்தையே பரபரப்பாக்கியுள்ளது. இந்த வழக்கை விசாரிக்க மாநில அரசு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது. இதனையடுத்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். புகார் கொடுத்தவரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டது. பின்னர் அவரை அழைத்துக் கொண்டு சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்களை அடையாளம் காட்ட சொல்லி அந்த இடங்களில் அடையாள குறியிடப்பட்டிருக்கிறது. இதனையடுத்துதான் நேற்று அந்த இடங்களை தோண்டும் பணி தொடங்கியது. புகார் கொடுத்தவர் அடையாளம் காட்டிய நேத்ராவதி ஆற்றங்கரையோர காட்டு பகுதியில் புதைக்கப்பட்ட சடலங்களை மருத்துவர்கள் குழுவுடன் தோண்டி எடுக்கும் பணியை எஸ்ஐடி தொடங்கியது. மங்களூரு KMC மருத்துவமனையின் 2 அனுபவம் வாய்ந்த மூத்த மருத்துவர்களான ஜெகதீஷ் ராவ் மற்றும் ரஷ்மி என்ற இருவரும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அதிகாரிகளுடன் அனுப்பி வைக்கப்பட்டனர். உதவி ஆணையரின் மேற்பார்வையின் கீழ் 12 தொழிலாளர்கள் சடலங்களை தோண்டி எடுக்கும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடாவில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில் தர்மஸ்தலா. இந்த கோவிலில் பணியாற்றிய முன்னாள் தூய்மை பணியாளர் கடந்த ஜூன் மாதம் தட்சிண கன்னடா காவல் நிலையத்தில் சரணடைந்து கொடுத்த வாக்குமூலம்தான் ஒட்டுமொத்த இந்தியாவையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. 1995ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரை தர்மஸ்தலா கோவிலில் பல பெண்கள் மற்றும் மாணவிகளின் உடல்களை அடக்கம் செய்ய சொல்லி கோவில் நிர்வாகத்தினர் தன்னை கட்டாயப்படுத்தியதாக கூறி அவர் அதிர வைத்தார். உடல்களை புதைக்காவிட்டால் தன்னையும் கொன்றுவிடுவதாக மிரட்டியதாக கூறிய அவர் பல பெண்கள் மீது ஆசிட் ஊற்றப்பட்ட நிலையிலும் பள்ளி சீருடையில் சில மாணவிகளையும் கூட புதைத்திருப்பதாக கூறி அதிகாரிகளை அலறவிட்டார். உயிர் பயத்தால் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தர்மஸ்தலாவை விட்டு குடும்பத்துடன்